அந்த குண்டச்சிக்கு என்ன ஒரு திமிரன் பத்தியா? எம்புட்டு கேள்வி கேக்குறா பத்தியாமா? அவனை அடிச்சு கையை கல்லெல்லாம் முறிச்சு விட்டுருப்பேன். அந்த குண்டச்சி இடையில போந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. இல்லைன்னா அவளுக்கு நாலு சாத்தி விட்டுருந்துருக்கணும். விட்டோம்ல, அதனாலதான் அந்த பேச்சு பேசிட்டு போறா. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு எத்தனை தடவை உன் மருமையின பிச்சைக்காரன்னு சொன்னான்னு பாத்தியாமா? எம்புட்டு பேச்சு பேசுறா. எச்சி இலைங்கிறா, ஒரு தட்டுல தின்னவலாம். அவளை கூட்டி கொண்டு வச்சிருந்ததுக்கு எனக்கு எம்புட்டு கேள்வி பத்தியா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனுஷன் தானே. ஆமா, ஒரு ஆளுக பேசுற அளவுக்கு நடந்துக்கிற வேண்டியது, அப்புறம் பேசிக்கிட்டான்னு குத்திக்கிட்டு கிடக்க வேண்டியது. என்னம்மா நீ அவளை பேசுவேன்னு பார்த்தா என்னைய பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் தாண்டி சொல்றேன். அன்னைக்கே குலதெய்வம் கோயிலுக்கு போகையில ஒரு வார்த்தை வாடான்னு கூப்பிட்டுட்டானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. வான்னு சொன்னடியோட அவ பொண்டாட்டி என்ன வந்திருக்கவா போற? அது பிரச்சனை அவளுகளாச்சேன்னு பேசாம இருந்திருக்கலாம். நீ தான் கூப்பிடாத இதுலதான் அவ பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தணுமேன்னு இன்னைக்கு நம்ம தான் அசிங்கப்பட்டு போய் நிக்கிறோம். நம்ம என்னமா அசிங்கப்பட்டு போய் நிக்கிறோம்? நீ என்னமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏய், எல்லா சொத்து பத்தா அவன் பேர்ல தானடி இருக்கு. இன்னைக்கு அவனை பகைச்சுக்கிட்டு எங்க போய் நிக்க சொல்ற? அவன் பேர்ல தான் சொத்து இருக்குங்கிறதே நம்ம 3 பேருக்கு தானே தெரியும். நம்மளை மிஞ்சி யாரு போய் அவன்கிட்ட சொல்லுவா? நாங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உளர மாட்டோம். எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நாங்க போய் சொல்ல மாட்டோம். நீ போய் ஏதாவது உளறி கொட்டினாதான் உண்டு. ஆமா, நான் தான் போய் சொல்லிக்கிட்டு கிடக்கேன். ஒரே நேரத்துல பிரச்சனையை முடிச்சு விடாம இப்ப இம்புட்டு அளவுக்கு வளர்த்து விட்டதுக்கு காரணமே நீ தாண்டி. என்ன ஆனா ஊனா லைலாவே திட்டிக்கிட்டு இருக்கிய? இனிமே என் பொண்டாட்டியை எதுவும் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதியாமா. இம்புட்டுனால என்னோட ரேஞ்ச் வேற, ஆனா இனிமே என்னோட லெவலே வேறல. சும்மா ஏதோ வெறும் பொண்டாட்டியை பேசுனது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. இல்லப்பா, இப்ப இம்புட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? குலதெய்வம் கோயிலுக்கு அவனையும் அவன் குடும்பத்தையும் கூப்பிடல. அதனாலதானே இம்புட்டு பிரச்சனை பண்ணிட்டு போறேன். அன்னைக்கு வாடா நாயேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்திருந்தோம்னா இம்புட்டு அளவுக்கு வந்திருக்காதுல்ல. இன்னைக்கு கொடுத்த காசு 50,000 திருப்பி கேட்கற நிலைமைக்கு நம்ம தானே வச்சுக்கிட்டோம். போனா போயிட்டு போறேன். பிச்சைக்கார பைய அவன்கிட்ட இருக்கிற சொத்தை இன்னும் உங்கள்கிட்ட நாளைக்கு தூக்கி கொடுக்க போறேன். ஆனா எனக்கு வரப்போற 1 கோடியை வச்சு உங்க கடன் மொத்தத்தையும் நான் அடைக்க போறேன். நான் முக்கியமா அவன் முக்கியமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. கடன் அடைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கடனே நான் யாரால பட்டேன்? உங்க பொண்டாட்டியாலையும் உங்களாலையும் தானே பட்டேன். நீங்க ஒழுங்கா வச்சிருக்காம அவளை எங்கேயோ கொண்டு போய் விட்டு எவனோ அவளை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்து காசை கொடுத்தாத்தேன் விடுவோம்னு சொல்லவும் தானே 25 லட்சத்தை ஒத்த வரியில தூக்கி கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கு தானே இன்னைக்கு தெண்டத்துக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அவளை கடத்திட்டு போகலைன்னா இம்புட்டு பாடு எனக்கு தேவையில்லைல. சரி விடுமா, அதுக்காக என்னை விட உனக்கு பணம் தான் முக்கியமா? அப்படி சொல்லலடி, உன்னால தானே கடன் பட்டேன். அப்ப நீங்க தானே அந்த கடன் அடைக்கணும். அதுக்காக காசு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதைத்தான் சொல்றேன். நீங்க பெத்த மகளுக்காக பேசுறது மாதிரி பேசுங்க. ஏதோ தவுட்டுக்கு வாங்கின பிள்ளைக்கு பேசுறது மாதிரி பேசுறியா? விடுங்க, அம்மா ஏதோ கடன்ல இருக்கிறதுனால தானே சொல்லுது. இன்னைக்கு நம்மளுக்கு லாட்ரி விழுந்ததுனால பரவாயில்ல போச்சு. லாட்ரி விழுகலைன்னா எல்லா கடனும் அம்மா மேல தானே. என்னால எங்க அம்மா கடன் பட்டது எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. சீக்கிரமே லாட்ரி பணத்தை வாங்கி அம்மா கடனை அடைச்சிடணுங்க. சரி அதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. அத்தை, 1/4 கால் பங்கு நீங்க வச்சுக்கிறீங்க. 25 லட்சத்தை வாங்கி கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கிற வழியை பாருங்க. சரிங்க இப்போ மருமேனே, அவ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். கோபமா சொல்றது அத்தைக்கு சங்கட்டமா இருக்கு. இருந்தாலும் நீங்க வாக்கு தவறாதவர்னு எனக்கு என்ன தெரியாதா? பின்ன நீங்க கொடுத்துருவிய. என்னங்க, எனக்கு எவ்வளோங்க தருவீங்க? என்ன உனக்கு? இல்லைங்க, மாமியாருக்கே 1/4 பங்கு கொடுக்குறீங்க. கட்டுன பொண்டாட்டினா எனக்கு எப்படியும் பாதி பங்கு வரும்ல, அதுக்கு தான் கேட்குறேன். எனக்கு 50ஆவது கொடுப்பீங்கல்ல? என்ன 50ஆ? சரி, ஒரு 40. ஓ, உங்களுக்கு 40 லட்சம் வேணுமோ? ஒரு 30. லைலா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு தெரியுமா? எனக்கும் வட்டிக்காரங்கள்ட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு லைலா. எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல. அப்பதானே நம்மள நிம்மதியா வாழ முடியும். என்ன பேச்சு பேசிட்டு போனா பத்தி அந்த குண்டச்சி, அவ பேசுற பேச்சுக்கெல்லாம் நான் பிச்சைக்காரன்னு பேர் வாங்க முடியுமா? அதுக்கெல்லாம் எனக்கு காசு வேணும்ல. சரிதாங்க, கடன் அடைக்கிறதெல்லாம் ஓகே தான். எனக்குன்னு ஒரு பங்கு எங்க அம்மாக்கு கொடுத்தது மாதிரி 25. சரி, பாப்பான் போய் கோழி அடிச்சு குழம்பு வை. இல்லைன்னா மீன் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்து 4 மீனை வறுத்து வை. நாக்கெல்லாம் செத்து போய் வரன்னு கிடக்கு. எதையாவது நல்லா கார சரமா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அப்போ மர்மேனே, வெலை மீன் எடுக்கவா இல்ல வாழை மீன் எடுக்கவா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே எடுங்கத்த. இதனால என்ன இருக்கு? உங்க மர்மையும் எதுவா இருந்தாலும் சாப்பிடுவேன். சரிங்க இப்போ மர்மேனே, நீங்க போயிட்டு வாங்க. அத்தை வர்றதுக்குள்ள சுட சுட சோத்தாக்கி மீன் குழம்ப கறியாக்கி வச்சிருக்கேன். வந்து நல்லா ருசியா சாப்பிடுங்க. சரிங்க, அப்ப நான் வரேன்.
வாங்கப்பு வாங்க வாங்க. என்னம்மா அந்த ஆள் எனக்கு புடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கான், நீ என்னடானா ஈன்னு பல்ல கட்டிக்கிட்டு வெள மீன் வேணுமா வாழை மீன் வேணுமான்னு வகை வகையா சொல்லிட்டு இருக்க. நம்ம மருமையன் எங்க உயர போறாரு, வாங்கிக்கிறலாம். உனக்கு என்ன 25 லட்சம் சொலையா வரப்போகுது, உன் கடன் அடைய போகுதுன்னு நீ சந்தோஷமா இருக்க. ஆனா என் பங்குக்கு ஒத்த ரூபா காசு கூட வராது போல் இருக்கே. இந்த மனுஷனுக்கு ஆக்கி போட்டு என் கையெல்லாம் தேஞ்சு போகுதுமா. மருமையனா சும்மா திட்டுற வேலை வச்சுக்கிறாத. என் மருமையன் தங்கமான மனுஷன், நம்மகிட்ட கொடுக்காம எங்கே கொடுக்க போறாரு. அதெல்லாம் வர்ற நேரமா பார்த்து அதையும் இதையும் பேசி ஐஸ் வச்சு வாங்கிடலாம் விடு. 2 நாளைக்கு கறி குழம்பு ஆக்கி போட்டு 3 நாளைக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தா மனுஷன் மூக்க பிடிச்சிக்கிட்டு வீட்டை சுத்தி வருவாரு. அந்த ஐஸ் அப்படியே தலையில இறக்கி வாங்கிட்டு போக. வாங்கிடலாம் விடு. எம்புட்டோ பண்ணிட்டேன், இதை பண்ண மாட்டோமா? சூப்பர்மா. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம். ஹாய்டி, எப்படி இருக்க நாயே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. அப்புறம் புது பொண்ணு கல்யாணம் வந்துருச்சு போல் இருக்கு. சும்மா இருடி நீயுமா. சரி, இன்னும் 4 நாள்ல கல்யாணம், இன்னமும் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. உனக்கே இது அநியாயமா தெரியல? அடியே, எல்லாம் உனக்காக தான். உன்னை கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இல்லைன்னா நேத்துல இருந்து லீவு தான் தெரியுமா? அச்சுச்சோ சாரிடி, எனக்காக தானா? சரி பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. உனக்காக 1 நாள் உன் கூட வந்து ஆஃபீஸில் இருக்கிறதும் நல்லா இருக்கும்ல, இதையும் என்ஜாய் பண்ணணும். என்னம்மா அம்சா, ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்துல அண்ணனை மறந்துட்டியே. ஐயோ அண்ணா, சாரிண்ணா, நான் உங்களை கவனிக்கவே இல்லை. வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கே இதெல்லாம் ஓவரா தெரியல. டெய்லி எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல போன்ல பேசுறீங்க. அங்க உள்ளது இங்கேயும், இங்க உள்ளது அங்கேயும் டெய்லியும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆனா ஏதோ பல வருஷம் கழிச்சு மீட் பண்ற முஸ்தபா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கட்டி பிடிச்சு பயங்கரமா பில்டப் பண்றீங்களே. ஏங்க எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க? நீங்களே கண்ணு வச்சு எங்க 2 பேரையும் பிரிச்சிருவீங்க போல் இருக்கு. இல்லண்ணே, நேர்ல பாக்குறது மாதிரி இருக்காதுல்ல. அதனால தானே 2 பேரும் ஒரே ஆபீஸை சூஸ் பண்ணிருக்கீங்க. இனி ஒரே கல்லாட்டாதான். ஆமா, அதுக்கு தானே ஒரே ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். ஏ மச்சான், நீ எப்படிடா இங்க? இந்த கேள்வியை நான் கேட்கணும்டா. 24 மணி நேரமா ஆபீஸ்ல தானா? அப்படிலாம் இல்லடா, முக்கியமான நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கணும். சரி 2 பேரும் சேர்ந்து போனா நல்லா இருக்குமேனு கூப்பிடுறதுக்காக வந்தேன். பேசாம நீனும் இந்த ஆபீஸ்லயே ஜாயின் பண்ணிடுற. எப்போதும் கூடவே இருக்கிறது மாதிரி இருந்துக்கலாம்ல, ஆல் டைம் ஜாப்பா போயிடும்ல. என்ன, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. மேரேஜ் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே போற போக்குல போயிட்டு இருக்கு. இன்னும் 4 நாள் தான் பக்கத்துல இருக்கு. எங்க உன் புருஷன் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறானே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க கூட்டி கொண்டு போய் பக்கத்திலே வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் வாங்கிட்டு விடுங்க. வீட்டுல அவர் இருந்து என்ன பண்றாரு? வெட்டியா உட்கார்ந்து இடத்த தைக்கிறதுக்கு கல்யாண வேலையாவது பார்க்கலாம்ல. ஓய், என்னடி உன் அண்ணன் வரவும் போட்டு கொடுக்குறியா? ஆமா, தங்கச்சி கொண்டுனா அண்ணன் வந்து நிக்காம யாரு நிப்பா? மா, ஏதாவது பிரச்சனை பண்ணானா சொல்லுமா, ஆளை தூக்கிடலாம். வாங்கடா டேய் வாங்கடா. ஆல்ரெடி இவ எப்பன்னு தான் இருக்கா, நீ வேற எடுத்து கொடுத்துட்டு இருக்க. ஏண்டா டேய்? அண்ணா, அப்படி எங்கேயாவது கிளம்புறது மாதிரி இருந்தா இவனையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுங்க. பெரிய டார்ச்சரா இருக்காண்ணா. என்ன மச்சான், தங்கச்சி இப்படி சொல்லுது? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் போல் இருக்கே. அடி பாவி, அந்த அளவுக்கு அடி டார்ச்சர் பண்றேன் நானு. ஏய், 24 ஹவர்ஸ் வாட்ச்மேன் சர்வீஸ் மாதிரி வாசலே நின்னா அந்த பிள்ளைக்கும் பாவம் வெறுப்பாகும்ல. ஒரே மூஞ்சியை எவ்வளவு நேரம் தாண்டா பாக்குறது? கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம்ல. ஹலோ சார், கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. நீங்க கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் விட்டீங்களா? ஆபீஸ் வரைக்கும் வந்து விட்டுட்டு தான் போவேன்னு அடம் பிடிச்சு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அவங்க அப்படி இருக்க மாட்டாங்களா? டேய் டேய் டேய், பாத்தியா என் தங்கச்சி எனக்காக இருக்குடா. அண்ணா, மறந்துட்டேன் பாருங்க, நாளைக்கு முகூர்த்த கால் ஒன்றாங்க. நீங்க 2 பேரும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னா. ஓய், அவன் என் ஃப்ரெண்டுடி, எனக்கு தானே வருவான். ஹலோ நயன்தாரா, என் ஃப்ரெண்டு, அவ எனக்கு தானே வருவான். அவ எங்க இருக்காளோ அங்கதான் அண்ணனும் வருவாங்க. என்ன மச்சான், நாளைக்கு வீட்டுக்கு வருவியா மாட்டியா? பாப்பா, நீனும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தான்ப்பா வரணும். ஐயோ, பயங்கரமான ஒரு சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டோம் போல் இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஏய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுடி. நாளைக்கு அண்ணனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வரணும். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜீவா வீட்டுக்கு போயிடுறோம். அறிவாளி, நீ என்ன மைடியர் பூதமா? ஒரே நேரத்தில் அங்கே ஒருத்தனும் இங்கே ஒருத்தனும் இருக்கிறதுக்கு ஒரே நேரத்தில் தாண்டா முகூர்த்த கால் உண்டுவாங்க. சுச்சோ, இது என்ன இடியப்ப சிக்கலை விட மோசமான சிக்கலா இருக்கும் போல் இருக்கே. பேசாம நயன்தாராவை அம்சா வீட்டுக்கு அனுப்பிடுறேன், நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். எப்படி நம்ம ஐடியா? அண்ணா, 2 பேரும் வந்தாதானே நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு தான் வரணும். அச்சான், 2 பேரும் நம்ம வீட்டுக்கு தான் வரணும்.
என்னங்க, நம்ம 2 பேர் வீட்டுக்குமே போக வேண்டாம். பேசாம காலையில 7 மணிக்கு ஆபீஸ்ல வந்து உட்காந்துட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிடுவோம். நல்ல நண்பன் வேண்டும் என்று விடுங்க, இன்னமும் என்னத்துக்கு அதையே நினைச்சுக்கிட்டு. என்ன மாமா, தண்ணியை குடிங்க. இருக்கட்டும் அன்னைக்கிளி. குடிங்கன்னு சொல்றேன்ல, புடிங்க முதல்ல. ஆம்புக்கு எம்பிட்டுத்தான் பாலை வாத்தாலும் அதோட குணம் விஷத்தை கக்கிறதுன்னு நான் பலவாட்டி சொல்லிட்டேன். பட்டாத்தான் புத்தி வரும்னா நான் என்ன செய்ய முடியும்? பட்டுத்தான் அழுந்தனே. இனிமேலும் திருந்தலைன்னா நான் என்ன பண்றது? மன்னிச்சிரு அன்னைக்கிளி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லம்மா. நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க, அதனால நீங்க கவலைப்படுறீங்கிறதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. நீங்க போய் அசிங்கப்பட்டு வந்ததை நினைச்சுதான் எனக்கு இப்ப கவலையா இருக்கு. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நல்லது கெட்டதை பிரிச்சு பாக்குறவன் சுப்பிரமணின்னு ஊரே சொல்லும். ஆனா உன் விஷயத்துல நான் பொய் ஆயிட்டேனே அன்னைக்கிளி, ஒன்னு புரிஞ்சுக்காத பாவி ஆயிட்டனேம்மா. விடுங்க மாமா, நடந்ததையே பேசி என்னத்துக்காக போகுது? இனிமே நடக்கிறத பாப்போம். அவளுக்கு குணம் அப்படித்தான்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இனிமேலாவது நம்ம பிள்ளை குட்டி நம்ம குடும்பம் அப்படின்னு நம்மளுக்காக வாழ பார்க்கணும். இன்னமும் எத்தனை நாளைக்கு அவளுக்காக ஓடி ஓடி அசிங்கப்பட போறியே சொல்லுங்க. நீங்க போய் போய் விழுகிற நேரம் போலாம் திரும்பி வரையில அசிங்கப்பட்டு தானே மாமா வர்றீங்க. அதை நான் எம்பிட்டு சொன்னாலும் உங்களுக்கு புரியலையே. தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கிளி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. எங்கள் அம்மாவோட குணம் தெரிஞ்சும் திரும்ப அவங்கக்கிட்ட நான் போய் நின்றுருந்துருக்க கூடாது. இப்போ காசுக்கு காசும் போய் இப்படி அசிங்கப்பட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சே. காசு என்ன மாமா பெரிய காசு? அந்த 50,000 இருந்துதான் நம்மளுக்கு சோறு விட போகுதா? கழுத கோயில் உண்டியல்ல போட்டது மாதிரி நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதே. இனிமே அவங்கள்ட்ட இருந்து அந்த காசை எதிர்பார்த்தோம்னா அது நடக்கிற காரியமா? என்னத்தையோ எம்பிட்டோ போயிருச்சு. இதையும் திண்டு ஆண்டு அனுபவிச்சு அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு போறாளுக. அப்படி நினைச்சிட்டு போக வேண்டியதே. வேற என்ன ஒண்ணு சொல்றிய? இல்லை அன்னைக்கிளி, அது நீ மாடு வாங்க வச்சிருந்த காசு. இப்போ அந்த காசுக்காக நீ சிரமப்பட்டுக்கிட்டு தானே இருக்க. பரவாயில்ல மாமா, அங்கே இருக்கிற ஆடு மாடு கோழி குட்டி வய வரப்புன்னு அத்தனையும் நமக்கு சொந்தமானதுதான். உங்கள் அப்பாரு சம்பாரிச்ச சம்பாத்தியம் தானே. அதில் ஒத்த ரூபா காசை கூட அனுபவிக்க முடியாமல் கூலி வேலைக்கு போய் பொழைக்கிற அளவுக்கு தானே உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் வச்சுருக்காங்க. இந்த காசை வச்சு தான் நம்ம முன்னுக்கு வர போகிறோமா? கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி அந்த கடனை நான் அடைச்சி தீர்த்துக்கிறவேன் மாமா. அதனால ஒன்றும் இல்லை. திரும்ப காசை கேட்குறேன் பணத்தை கேட்குறேன்னு போய் நீங்கள் அசிங்கப்படாதீங்க. எனக்கு அதுவே போதும். அன்னைக்கிளி, அன்னைக்கு அந்த காசுக்காக தன்னடி அம்புட்டு பேச்சு பேசினேன். இன்னைக்கு அந்த காசை நான் வாங்காமல் வந்திருக்கேன். உனக்கு கோபம் வரலையா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மாமா. அன்னைக்கு நான் பேசினதுமே நீங்க காசை எடுத்துக்கொண்டு இவங்க அம்மாட்ட கொடுத்துட்டீங்கிறதுக்காக நான் பேசல. காசுக்காக பேசுறவளா மாமா அந்த அன்னைக்கிளி? நீங்க எனக்கு உண்மையா இல்லாம போயிட்டீங்களே. என் மாமி எனக்காக இல்லையே, என்கிட்ட போய் சொல்லிட்டாரு, என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டாரேன்னு அந்த கவலையில தான் மாமா பேசினேன். காசு என்ன மாமா பெரிய காசு? இன்னைக்கு எனக்கு இருக்கு, நாளைக்கு யார்கிட்டையும் இருக்கு. பிச்சைக்காரன் கையில கூட தான் காசு இருக்கு. அந்த காசுக்காகவா உங்களை நான் பேச போறேன்? எனக்கு நீங்க உண்மையா இல்லாம போயிட்டீங்களோன்னு தான் நினைச்ச மாமா கதறினேன். மற்றபடி எனக்கு அந்த காசு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு நீங்கள உங்க சந்தோஷம் தான் மாமா முக்கியம். அன்னைக்கிளி, நமக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்தில் எம்புட்டோ கஷ்ட நஷ்டங்கள், எம்புட்டோ அசிங்க அவமானம், எம்புட்டோ பிரச்சனை, எம்புட்டோ மன கஷ்டம்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு உறுதுணையாக நான் இருக்கேன் மாமான்னு கூடவே இருந்திருக்கேன். இப்போவும் இல்லை எப்போவும் நீ என் கூடவே நிற்கிற. ஆனால் உனக்கு ஒன்றுன்னு வரும்போது உன் கூட நான் இருக்கேன் அன்னைக்கிளின்னு உன் பக்கத்தில் நிற்காம ஒதுங்கி நின்றுட்டனே. உன் மனசு என்ன பாடுபட்டிருக்க. எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிட அன்னைக்கிளி. இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காம நான் பார்த்துக்கிறேம்மா. ஐயோ விடுங்க மாமா, எம்படி தண்டி வார்த்தை சொல்றீங்க? யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? நீங்க என் சாமி, என் குலதெய்வம். நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? புருஷன் பொண்டாட்டினா அடிச்சுக்கிறதையும் குடிக்கிறதே. அதுக்காக அடுத்தவங்கள்ட்ட உங்களை விட்டு கொடுத்துட முடியுமா மாமா? அவங்கள்ட்டேன்னு இல்லை, யார்கிட்டையுமே என் மாமனை எக்காரணத்தை கொண்டு எந்த பொழுதுலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நான், எனக்கு நீங்க, நமக்கு நம்ம பிள்ளைய போதும் மாமா. நமக்கு நம்ம பிள்ளைய போதும். என்னாச்சு மாமா? என்னாச்சு கால்ல? கீழே தள்ளி விட்டதுல லேசா காலில் போய் அந்த கட்டை இடிச்சிருச்சு அன்னைக்கிளி. நல்ல சுளீர்னு வலிக்குது. ஆனா இனி கிடந்து இல்லை கல்லுக்குள்ள எதுவும் குத்துச்சான்னு தெரியல. ஐயோ நான் என்ன செய்வேன்? எங்க காலை காட்டுங்க பாப்பா. அங்கனதான் அன்னைக்கிளி. தெரியல, ஒரு நாசமத்து போவாளுக, வேலைக்குத்தானே வராளுக. போன வாட்டி வந்தேன், அவன் புருஷங்காரன் இப்படித்தான் தள்ளி விட்டு காலை உடைச்சு 10-15 நாளா எந்திரிக்க முடியாம கிடந்தாரு. இப்ப வினைய தேடி போய் இப்படி வினைய இழுத்து வச்சுட்டு வந்திருக்காரே. நான் என்ன செய்வேன்? விடு
இரு அன்னைக்கிளி, ஒண்ணுமில்ல, லேசா தைலத்தை போட்டு தேய்ச்சா சரியா போயிடும். இருங்க மாமா, நான் போய் உப்பை என்ன வறுத்து கொண்டுட்டு வரேன், ஒத்தரம் கொடுப்பான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அன்னைக்கிளி, லேசா தைலத்தை தேய்ச்சா சரியா போயிடும். மனசுக்கு ஒரு மாதிரி பாரமா இருக்குடா. உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டுமா? மாமா கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்லச் சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே, வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாரா. குப்பமா, எடி குப்பமா, அடியாளா வீட்டுல யாரு? மாடனே, அடி குப்பம்மா, மாமி அழு மருமகளும் என்ன செய்யறாளுக? அதுக்குள்ளேயா படுத்துட்டாளுக? அடியேலா, வாங்க வாங்க ரமிலாத்தா, இன்னும் இந்நேரத்துல வந்திருக்கீங்க? ஆமாத்தா, எங்க உன் மாமியா தூங்கிட்டாளாக்க? மாத்திரை போட்டுட்டு இப்பதான் தூங்குனாங்க தான். வாங்க உள்ள வாங்க. என்ன இந்நேரத்துல? ஒண்ணுமில்லத்தா, காலையில அம்சாவுக்கு முகூர்த்த கால் உண்டுன்னு அதான் உங்க வீட்டுல சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ சரிங்க தான், நெடுவாளியும் கிணத்தடியில சொல்லிட்டு இருந்தான். சரி தான், வந்துடும். ஆமாத்தா, உன் மாமியெல்லாம் தூங்குறதுக்குள்ள வரணும் தான் பார்த்தேன். எங்க வீட்டுலயே வேலை கடந்து வச்சு ராம்நாட்டுக்கு போகவும் வரவும் சாமான் சட்டு வாங்கவும், ஐயர் கொடுத்த சாமான்களை வாங்குறதுக்கு தனியா, நம்ம வீட்டுக்கு சாமான்க வாங்குறதுக்கு தனியான்னு இப்படியே அலைஞ்சுக்கிட்டே தெரியற நேரம் இல்லாம போச்சு. அயத்தராம உன் மாமியாட்ட சொல்லிருத்தா நல்லா இருப்ப. சொல்லிக்கிறேன் தான், அதெல்லாம் மறக்க மாட்டேன். வாங்க சாப்பிட்டுட்டு போலாம். இருக்கட்டும் தா, நீ சொன்னதே வயிறு நிறைஞ்சு வச்சு. இன்னும் மொட்டைக்கறி வீட்டுக்கெல்லாம் சொல்லாம கிடக்கு. அன்னைக்கிளி வீட்டுக்கு அவளை போக சொல்லியிருக்கேன். என்ன செய்யறது, ஆள் இல்லாமத்தே மாமியாள் மருமகளும் ஆளுக்கு ஒரு திசையா தெரியுறான். வீட்டுல ஆம்பளை இருந்து என்னத்துக்கு கூடுது? ஒன்னத்துக்கும் இல்லாமையில தெரியுறாங்க. அட, ஆம்பளைங்களை நம்பினா எந்த வேலை தான் கூடும்? சரிதான் விடுங்க, ஏதோ மருமகளும் மாமியாரும் மாத்தி மாத்தி பாத்துக்க வேண்டியதான். ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிட சொன்னேன்ல. இல்லம்மா, அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. என்ன வேலை இருக்கு? நாளைக்கு அயத்தராம குடும்பத்தோட வந்துருங்க. டவுசர் என்னன்ட்டையும் சொல்லிடு. சரிங்க தான், நான் சொல்லிடுறேன். டார்ச் லைட் வேணும்னா தரட்டுமா? எடுத்துட்டு போறீங்களா? இல்லம்மா, அதன் தெரு லைட்டு வெளிச்சம் போறா வீடு வரைக்கும் இருக்குல்ல, அப்படியே நான் ஒவ்வொரு வீடா சொல்லிட்டு போயிடுறேன். லைட்லாம் வேணாம். அப்ப நான் போயிட்டு வரவா? சரிங்க தான், வாங்க. சரிம்மா 7:15 to 8:15 நல்ல நேரம்னு சொல்லியிருக்காங்க. அந்நேரத்துல வந்துருங்க. சரிங்க தான். ராசாத்தி வீட்டுக்கு சொல்லிட்டாளான்னு தெரியல. மொட்டைக்காரி வீட்டுக்கு போகணும். ரேவதி குட்டிக்கு சொல்லணும். இன்னும் எத்தனை வீடு சொல்லி வந்திருக்கா, எத்தனை வீடு பாக்கி இருக்குன்னு தெரியலையே. விசேஷத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறவங்க விடிஞ்சு சொல்லணும், இல்லை விடிய முன்னே சொல்லணும். இப்படியா இருட்டுக்குள்ளே போய் சொல்லிட்டு வானு விரட்டி விடுறது? ஆத்தாடி, இது என்ன இத்த தண்டியில் உட்காந்துருக்கு வேட்டை நாயாட்டமா? நல்ல வேலை நம்ம பக்கம் பார்க்கல. அதுக்கு மட்டும் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்து அடிப்பாங்களா இருக்கும்? மற்ற இடமெல்லாம் கருங்கும்னு கிடக்கு. அன்னைக்கிளிக்கா வீட்டுக்கு வேற போகணுமே. அன்னைக்கிளிக்கா நம்ம சத்தம் கேட்டு எங்கிட்ட எதுவும் கிளம்பிடாம இது கிளவி படுத்துற பாடு. ஷோ, இருட்டுக்குள்ள கிடந்து அங்கே போ இங்கே போன்னு பாடா படுத்துற அலையா. அன்னைக்கிளிக்கா யாரது? ஏக்கா, நான் தாக்கா நெடுவாளி வந்திருக்கேன். கொஞ்சம் எந்திரிச்சு வெளியில கொல்ல பக்கம் வாக்கா. கொல்ல பக்கமா? கொல்ல பக்கம் என்ன செய்யறா? எக்கோ வாரண்டி. கொல்ல பக்கத்துல என்ன செய்யற? தலவாச பக்கம் வர வேண்டியதானே? ஏக்கா, உன் வீட்டில் என்ன இருக்குன்னு திருடே வந்து தூக்கிட்டு போறியான். வீட்டை சுற்றி ஒரே வேட்டை நாய் கணக்கா காவலுக்கு அம்புட்டு நாயை போட்டு வச்சிருக்க. ஏக்கா இப்படி போட்டு பாடா படுத்துற? ஒரு மனுஷ மக்கா அவன் சமயத்துக்கு வர முடியுதா? நான் என்னமோ கட்டி போட்டு வளர்க்கறது மாதிரி பேசுறேன். ஏதோ மிஞ்சின சாப்பாடு போடவும் நைட்டு நேரத்துக்கு வந்து அங்கனக்குள்ள உட்காந்துக்கிறது. என்ன ஒன்ன சொல்ற? அதுக்காண்டி வந்த பிராணிகளை விரட்ட முடியுமா? உன் அன்பு அனுசரணைக்கு ஒரு அளவு இல்லைக்கா. சரி, நாளைக்கு இப்போ அம்சு குந்தானிக்கு முகூர்த்த கால் உண்டுன்னு காலையில் 7 to 8:30, 7:30 to 8:30 வந்துரு. சரிம்மா, அதுக்கு ஒரு போன் அடிச்சனாலும் சொல்ல வேண்டியதானம் டி. ஏன் இந்த இருட்டுக்குள்ள கிடந்து ஓடியார? இல்லைக்கா, போன் அடிச்சு சொன்னால் அந்தளவுக்கு மரியாதையாக இருக்காதுல்ல. அதான் ஆளுக்கு ஒரு பக்கமாக மாமியால் மருமகளும் கிளம்பிட்டோம். அது சரி, வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போ. கொண்டுட்டு வந்து மாமாவை விட சொல்லவா? இல்லைக்கா, இன்னும் 2-3 வீடு பாக்கி இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போகிறதுக்கு அவர் இழுத்துட்டு தெரிய முடியுமா? பாவம் மனுஷன், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் போய்க்கிறேன். அதனால ஒண்ணுமில்ல, ஒத்தையில போறீல, நான் வர சொல்றேனே. இருக்கட்டும்க்கா. 1 மாசமா புருஷனை பொண்டாட்டியும் சண்டை ஓட்டு இன்னைக்கு தான் ஒன்று சேர்ந்திருக்கீங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சுவிய மிஞ்சுவிய, என்னத்துக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நீங்க நடத்துங்க, நான் கிளம்புறேன். உங்க முகரையில அப்படியே என்னத்தையாவது சொல்ல போறேன். ஆமா, பாப்பா படிச்சுக்கிட்டு இருக்கா முட்டி. நாளைக்கு அவளுக்கு பரிச்சை இருக்குல்ல. விடிய அவளும் தூங்க மாட்டா, நாங்களும் காப்பி ஓட்டு கொடுத்த மெனிக்கா இருப்பான். என்ன செய்யறாரு? வந்து செத்தோட விட்டுட்டு வரட்டுமே.
அதெல்லாம் வேணாக்கா. அத்தை கிழவி அந்த பக்கமாக வந்துச்சுன்னா நான் இந்த பக்கமாக போய் 2 பேரும் ஒன்று கூடி வீட்டுக்கு போயிடுவான். உள்ளூருக்குள்ளே என்ன பயம்? இந்த நாய்க்குத்தான் பயம். சரிம்மா சரி, அப்ப பார்த்து பத்திரமா போ. அது வாட்டுக்கு இருக்கிற 4 நல்லி எலும்பையும் கடிச்சு முழுங்கிற போதும் டீ, கவனமா போ. ஆனால் உனக்கு இருக்கிற கொழுப்பு இருக்குவாரு. சரி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வா. நானும் சின்ன தம்பி குஷ்பு கணக்கா நல்லா கும்முன்னு ஜம்முன்னு க்யூட்டாக இருக்கலான்னு வீட்டில் இருக்கிறது இல்லாதது பக்கத்து வீட்டில் முதற்கொண்டும் பிடுங்கி திண்டு பார்த்துட்டேன். என்ன செஞ்சு தொலைய? என் உடம்பு ஏறி தொலைய மாட்டேங்குதே. ஒட்டகம் மாதிரி கழுத்து நீண்டுக்கிட்டே தான் போகுது. இல்லைல்ல உடம்பு கொஞ்சம் பூசினது மாதிரி ஆகும்னு பார்க்குறேன், அதுவும் நடந்த வாடில்ல. சரி, நம்ம உடம்பு வாகு இனிமேலாம் மாறப்போகுது. நமக்கு அடையாளம் நம்ம வளர்த்திதேன்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதேன். அடியே புலம்பிக்கிட்டே போறோம்னா நாய்கிட்ட புடுங்க பற்றாதே, பார்த்து பத்திரமா போ. அவளை நாளைக்கு வருவில, அங்கே வா, உன்னைய வச்சுக்கிறேன் வா. நல்ல புள்ளதான் போடி.